எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு டெரர் சேலஞ்ச் தான் வந்து இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு நானும் தம்பியும் வந்து ஜாயின் பண்ணுறவங்கள. இது ஆக்சுவலாக வந்து நீங்களாக தான் சஜஸ்ட் பண்ணீங்க இந்த ஃபயர் நூடுல் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக காரம் வந்து கொஞ்சம் பெட்டராக சாப்பிடுவேன் இவனுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் இவனுக்கு தான் இது பெரிய சேலஞ்சாக இருக்கும். என்ன சொல்ல விரும்புகிறேன், பார்க்கும்போதே பயங்கரமா இருக்குது. நிறைய கண்ணீர் வரும் மட்டும் தெரியுது எனக்கு. ஸோ இதுதான் அந்த நூடுல்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறது, ரெட் சூப்பர் ஸ்பைசி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து குக் பண்ணலாம். குக் பண்ணி இதில் எல்லாமே ஆட் பண்ணோன்றாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதில் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா? அப்படியே ரோஸ் மில்க்கும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரி, ஓகே. நாங்கள் இதை சமைச்சிட்டு வரோம். ஸோ தண்ணி வந்து சூடு பண்ண சொல்லுறாங்க. ஸோ அதுதான் வந்து சூடுக்கு வச்சுருக்கேன். அது கொதிச்சோடனே அந்த நூடுல்ஸும் இந்த பேக்கெட்ஸும் எல்லாத்தையும் ஒரே இதில் ஆட் பண்ணி குக் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஏதோ சூப்பர் ஸ்பைசி சூப் பேஸாக, இது ஃப்ளேக்ஸாக, எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆரம்பிச்சிருச்சு. அந்த சூப் பேஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், நூடுல்ஸு, ஸோ அவ்வளோதாங்க, டெரரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் போட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகேங்க, நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. பார்க்கவே நல்ல ரெட் கலராக பயங்கரமாக இருக்கு. உன்னை பார்க்கும்போதே தெரியுது மரண வீதியாக இருக்குன்னு. நல்லா ரெட்டாக இருக்குது. ஆமாம், பயங்கர ரெட்டாக இருக்கு. நல்லா சூடாக வேறு இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக யார் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஃபர்ஸ்ட் யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, அதுக்கு பிரைஸா? ஒன்றும் கிடையாது. வின்னருக்கு பிரைஸ் இல்லாம கூட்டி போய் பானிபூரி வாங்கி கொடுக்குறேன். வின்னர் ஆயிடும்லாம் உனக்கு தோணுது? சரி, ஓகே, நாங்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் மீதியா தான் இருக்கு, அதான் ஆரம்பிக்க யோசிச்சுட்டு இருக்கோம். சப்போஸ் லைக் இது முடிக்க முடியலனா ரோஸ் மில்க் குடிச்சிடலாமா? நீ அதுலயே இரு, நீ ரோஸ் மில்க் கேட்டு வச்சுக்கிறோம். ஆமா, ஓகே. ஆக்சுவலா நான் பார்த்துருக்கேன் சில சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் குடிச்சுக்கிறாங்க, தண்ணியோ ஜூஸோ குடிச்சிக்கிறாங்க, ஆனால் இதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஸ்மெல்லு நல்லா இருக்கு, ஆனால் அந்த நெடி தான் சான்ஸ் இல்லை. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஓர பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப பெருசாக இருக்கிறேன், சின்னதாக ட்ரை பண்ணி மாதிரி. ரொம்ப யோசிச்சா இதாயிடும். நீ பாத்துறா, லிப்ஸ்லாம் படம் சாப்பிட்டு எரியுமா? எப்பா சாமி, நான் காரம் சாப்பிட்றவங்க எனக்கே டெரரா இருக்கு. என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இனிமேல் தானே தெரியும். டேஸ்ட் சூப்பரா இருக்கு, டேஸ்ட் செமையா இருக்கு. இது குடிக்கலாமா குடிக்க கூடாதா? நடுவுல அதான் தெரியல, குடிக்கலாமா குடிக்க கூடாதா? சரி, லைட்ஸ் படிச்சுக்கலாம். ஆனா யார் ஃபினிஷ் பண்றாங்க தான். லைட் சிப். ஹலோ, இது லைட் தான். வா, உனக்கும் இதே நூடுல்ஸ் தான். நீ என்ன சாப்பிட்டு இருக்கிற? எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த நூடுல்ஸ் தானே நானும் சமைச்சேன். அதெல்லாம் தனி சாமி வேணும். ஐயோப்பா, காரம் டெரரா இருக்கு.
ஆனால் டேஸ்டா இருக்கு இந்த நூடுல்ஸ். உண்மையிலே யம்மியா இருக்குதுல்ல. டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் காரம் அந்த மாதிரி இல்ல, ஃப்ளேவரும் இருக்கு. ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பரவாயில்ல, என்னால சாப்பிட முடியுது. ரொம்ப சிப் எடுக்கணும்னு தோணல. அது காரம் சாப்பிட்ட பழக்கமா என்னன்னு தெரியல. நீ என்ன நினைக்கிற? பயங்கர காரமா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஃபனே சாப்பிடல. இதுதான் எங்கள் டிஃபன். வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்றோம். ஹாஸ்பிட்டல்லாம் விசிட் பண்ணாது. சரி, நான் செய்கிற பிரியாணியே வந்து எனக்கு பயங்கர காரமாக இருக்கும். பச்சடி நிறைய கூடன்னு வாங்கி சாப்பிடுவான். இது சாப்பிடும் போது எனக்கு தோன்றது வந்து இந்த ஜெயராம் கவுண்டமணி காமெடி தான். தம்பி அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த மிளகா நூடுல்ஸ். நீங்க ஆக்சுவலா இன்னொன்று ஒரு வீடியோ வேலை இருக்குது. இது முடிச்சுட்டு அந்த வெளியில போன அந்த வீடியோக்கு நான் முன்னே இதையே வந்து எவ்வளோ மணி நேரம் சாப்பிட போறோம்னு தெரியல. ஆக்சுவலா உள்ள இங்க நாக்குக்கு மேலெல்லாம் எரியுது உள்ள. எனக்கு ரொம்ப ஸ்வெட்டானாவே நான் முடியல. இன்னும் கண்ணீர் போகிறப்போன்னு தெரியல. என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. என்ன சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். முடியும். பானிபூரி வேணுமா வேணுமா? தனியாக காசு கொடுத்து சாப்பிட பானிபூரிக்காக உயிர் விட்ட கதையா போயிடும். எனக்கு முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. முடியும். டேஸ்ட் சூப்பருங்க, சான்ஸே இல்லை. காரம் தான், டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அதுக்கே காரமா இருந்தாலும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. சாப்பிடுங்க, நீங்க தைரியமா நல்லாச்சு சாப்பிடுங்க. விட்றா, கொஞ்சம் கேப் விட்றா. அட பாவி, பார்த்து வாந்தி எடுத்துற போற. குறைதா காரம்? ஐயோ, நான் சாப்பிட்டுருக்கேன். நான் தானே வின்னர். இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பவுல முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ, இந்த மாதிரிலாம் சேலஞ்சில் இல்லை. என்ன சொல்றீங்க? இல்ல, முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. கம் ஆன். இந்த இப்படிதாடா. என் முன்னாடியே குடிச்சுட்டு இருக்காத. இது வயசுலலாம் செஷ்வான் நூடுல்ஸ், சின்ன வயசுலலாம் செஷ்வான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி கண்ணீர் வர வர சாப்பிடுவோம்ல. பட் அதை விட இது காரமா தான் இருக்குது. அதாவது பரவாயில்ல. நான் இதுக்கு ரெட்டா ஆயிடும். நாக்குன்னா ரெட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். எப்படி போடாம இருந்தா நல்லா தான் இருக்கும். ரெட்டா தான் ரெட்டாவே ஆயிடும். இப்போ நாக்கு பூரா எரியுது. நல்லா லிப்ஸ்ல படாம சாப்பிட்டுருக்கேன். லிப்ஸ்ல பட்டு வாயில எனக்கு இருக்குது. படாம சாப்பிடணும். ஐயோ, பக்கத்துல எந்த தொட முடிய. ஆக்சுவலா நான் தான் வின்னர். ஆனாலும் என்னால முடிக்க முடியலன்னு பார்க்கணும். ஆமா, இப்போ இதையும் போட்டு அதையும் முடிக்க முடியலன்னு பார்க்கணும். முடியும். இதே என்னால முடியல. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த சேலஞ்சை பண்ணி யார் வின்னரோ அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி. அதுலேயே காரம் போட்டுருங்க. ஆமாம், இல்லைடா, முடியுதா? முடிகிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு முடிச்சுட்டு கூட இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஏறிக்கிட்டே இருக்கு. நான் இதோட இந்த சேலஞ்சை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் வின்னர், இவன் தோத்துட்டான். வின்னர் அப்படின்றனால லாஸ்ட் பைட்டா
கிளாஸ்மேட்டா இன்னும் இந்த போல இருக்கு. உதவாங்க அவ்வளோதாங்க முடிச்சு போச்சு என்னால முடியல. நான் வந்து ரோஸ் மில்க் கூட முடிக்கிறேன். முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிப்பாங்க. ஐயோ என்னக்கா முடியும்க்கா. அப்பா அந்த ரோஸ் மில்க் இன்னும் அந்த இது எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஹாட்டா லிப்ஸ் கிட்டலாம் இன்னைக்கு வயிற்றால போக சரி. அவ்வளோதாங்க சேலஞ்ச். இதுக்கு மேலே எங்களால் முடியல. இந்த மாதிரிலாம் டெரர் சேலஞ்ச் இந்த மாதிரிலாம் டெரர் சேலஞ்ச் பண்ணாம சிம்பிள் சேலஞ்சாக ஏதாவது சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இதுக்கப்புறம் ஆக்சுவலா வியர்ட் ஃபுட் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஸ்பைசியா எல்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஃபுட் ஆனாலும் பண்ணலாம். அது என்ன கேட்டகரினே தெரியல. ஸோ அது வேற ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பண்றோம். மற்றபடி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா கீழே போடுங்க. முடியல இதோட போறேன் நான். இதோட முடிக்கிறோம் நம்ம. இது வந்து நாய்க்கும் சாப்பிடாத அளவுக்கு எங்கேயாவது இந்த போட்டு புதைக்கணும் அண்டர் கிரவுண்ட்ல. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது இன்னும் ஃபன்னா இருக்கும். இன்னும் 2 மணி நேரத்துக்கு. சரிங்க, நாங்க உங்களை சீக்கிரமா இந்த மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறோம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.